ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை, ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டைமில் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சிங்கன்னா சட்டு புட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். வெறும் அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதுங்க, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். நான் இங்கே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், அந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே வந்து நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியை வந்து அப்படியே மொத்தமாக ஊற்றிடாமல் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றுங்க. இன்கேஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றி அது குழஞ்சாலும் அரிசி மாவும் மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருங்க. அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டிடலாம். உருண்டைகள் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா வந்து மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க, மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி மொத்தமாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ இதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஸ்கொயராக வந்து கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஸ்போர் கலது குச்சி இல்லை கத்தி எதை வேணால் வச்சு இந்த மாதிரி ஓட்டைகள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உப்பி வராமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ஓட்டை போட்டுடலாம். அண்ட் மீதி இருக்க மாவையும் தேய்ச்சி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் தேய்ச்சி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை வந்து ஒன்று ஒன்றா போடுங்க. அப்படியே எடுத்து கொட்டிடாதீங்க, ஒட்டிக்கும். ஒன்று ஒன்றா போட்டு நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும் போது போட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும், இல்லைன்னா கொஞ்சம் நொதன்னு ஆகிடும். எண்ணெயில் போட்டதும் அதை அப்படியே விட்டுறாமல் இந்த பக்கம் 2 நிமிஷம் அந்த பக்கம் 2 நிமிஷம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி 2 பக்கமும் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரல அதை நம்ம வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அது நல்லா கிறிஸ்பி ஆகிறது தெரியுது. நம்ம திருப்பி விடும் போதே அது வந்து நல்லா மொடன்னு சவுண்ட் வரும். அப்படி வந்துருச்சுன்னா இது நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க எல்லா துண்டுகளும் அடுத்ததாக போட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பர் கிறிஸ்பியான செம்ம டேஸ்டான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் காரம் மட்டும் உங்களுக்கு தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதே கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கலர் வராது. பெருசாக எந்த இன்க்ரீடியன்ட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத சமயத்தில் உங்கள் வீட்டில் யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இது மாதிரி செஞ்சு தர சொல்லுங்கள். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.